சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, நான் தான் உன்னை என் கைகளில் தாங்கிச் செல்கிறேனே. உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற நினைப்பும் தான் உன்னை தடுமாறச் செய்கிறது. நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கவலைப்படாதே என்று நான் 1000 முறை கூறினாலும் நீ அதிலிருந்து வெளியே வரமாட்டேன் என்கிறாய். ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எதை வேண்டினாலும் சரி, என்னை பார்த்து அம்மா நீ பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டால் போதும். நீ நிம்மதியாக உனது கண்களை மூடிக்கொண்டு உறங்கலாம். என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டும்தான் உனக்கு வேண்டியதெல்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? ஒரு மருத்துவரிடம் செல்லும் நோயாளி தனக்கு என்னென்ன உபாதைகள் உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து கூறிய பின், இதை தீர்க்கும் மருந்தை கொடுங்கள் ஐயா என்று மருத்துவரையே நாடியிருப்பார். அவரை நம்பி அவர் கொடுக்கும் மருந்துகளை உட்கொள்வார். நோயும் சரியாகும். அதேபோல் என்னிடம் வந்து உனக்குள்ள கஷ்டங்களை கூறி, அம்மா இதை நீ பார்த்துக்கொள், இதை எப்படியாவது சரி செய்து விடு என்று கூறினால் போதும், நான் பார்த்து கொள்வேன். ஆனால் நீ எனக்கு இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும் என்று எனக்கே வழி சொல்கிறாய். நீதான் உனது விருப்பத்துக்கு தக்கவாறு நான் அதில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறாய். என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய். நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல் இருக்கிறது. அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில், அம்மா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன், நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டுமென்று நினைக்கிறேன், உன்னை வேண்டுகிறேன், எனக்கு எது நல்லதென்பது உனக்கு தெரியும், நீ ஆட்டுவிக்கிறாய், நான் ஆடுகின்றேன், நீ பார்த்து எதை செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சரணாகதி அடைந்து விட வேண்டும். சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக நீ பதட்டப்பட தேவையில்லை. அப்பொழுதும் நீ அம்மாவை நினைத்து உனது விருப்பம் எதுவோ அதை நடத்து. நீதான் அதை தீர்க்கப் போகிறாய். நான் உன் பிள்ளை. நீ பார்த்து எதை செய்தாலும் சரி என்று பிரார்த்தனை செய்தால் போதும். இது உனது நம்பிக்கையை எனக்கு தெரியப்படுத்தும். நீ நம்பினால் மட்டும்தான் அம்மா உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன். அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டும்தான் இது நடக்கும். தங்கமே, மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு எப்பொழுதும் இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு உனது கடமைகளை செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நான் பொறுப்பாவேன். நீ படும் வேதனை, கஷ்டம், நோய், கடன் பிரச்சனை அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிக்க நான் மட்டும்தான் வருவேன். நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த சமயபுரத்தால் இருப்பேன். நீ என்னை மனதார நினைத்தால் நான் ஓடோடி வருவேன். உனக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. நான் இருக்க பயமேன் உனக்கு? உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தரை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு காப்பேன். 1000 கண்ணுடையாள் என்று நீ என்னை அழைக்கிறாயல்லவா? அதை உண்மை என்று நம்பினால் அம்மா கூறும் வார்த்தை ஒவ்வொன்றையும் வேதவாக்காக எடுத்து நம்பு. அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.